வாங்க, மாங்காய் சீசன் வந்துருச்சு. நம்ம மாங்காய் மண்டி செய்யலாம். அதுக்கு மாங்காயை இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் வெந்தயமும் சம அளவு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 பை 1 கூட வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா அது நல்லா வெந்துடும் இப்போவே. அதனால் நமக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது கூட தேவை கிடையாது. தண்ணி ஊற்றலை அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் அவ்வளவு தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் மாங்காய் மண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சாம்பார் சாதத்துக்கு தான் இதை விரும்பி சேர்ந்து சாப்பிடுவோம். சும்மாவும் சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய்னு சொல்லும்போதே நாக்கில் எச்சி ஊறுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்து முக்கால் பதத்துக்கு வரட்டும். அப்போ தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா அது மெல்ட் ஆகி வேகும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அது வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் வெந்திருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ஜீனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இல்லைன்னா மண்டிக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆகி அதுவே நல்லா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கொடுத்துரும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாங்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் மண்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.